எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். ஏன்னா அதான் விசுவாசம். அவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நம்முடைய நன்மையாக ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு தான் தினந்தோறும் நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலையில் அவரை தேடணும், அவரை துதிக்கணும், அவரோடு பேசணும், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பதற்கு வேதத்தை நம்ம தியானிக்கணும். அப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்போதும் நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். ஆபிரகாம் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஆண்டவரை பின்பற்ற தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே அப்படின்னா, அவருக்குடைய பயம் படுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு பயம் அவருடைய உள்ளத்துல வந்ததுனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதேன்னு சொல்லி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள் பயத்தை கொண்டு வந்திருக்கலாம். இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும், ஒரு பயம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே,